ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளுமுருங்கை கீரை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது தான். முருங்கை மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து கீரையை மட்டும் எடுத்து, இலையை மட்டும் எடுத்து, நடுவில் இருக்கிற ஸ்டீமை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இதோட ப்ராசஸ். அப்புறம் நான் அதை மிக்சியில் எடுத்து வடிகட்டி அதோட சாறை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஈஸியாக அரிசி ஊற வைக்காமல் பச்சரிசி மாவுலேயே எப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். வெறும் பச்சரிசி மாவு 100 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால மிளகை நல்லா இடிச்சிட்டு அந்த மிளகு பவுடரை அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சாறையும் இதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவோட கலரே நல்லா க்ரீனிஷாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வாழை இலை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா முருங்கை கீரை வடை ரெடி. இதோட அடிஷ்னலாக நீங்கள் தூதுவளையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பவுடர் தான். ஸோ அந்த பொட்டுக்கடலை பவுடர் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் சீரகம் போட்டு நுணுக்கி இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா